விநியோகஸ்தர்கள் பெரிய விலை கொடுத்து நடிகர்கள் படத்தை பெரிய நடிகர்கள் படத்தை வாங்கி கொண்டு வந்து எங்களுடைய உறுப்பினர்களை நான் எம்ஜி கொடுத்து வாங்கிவிட்டேன், அதனால் நீங்கள் அதிகமான எம்ஜி எங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன இருக்குது, படத்தை எடுக்கிறவங்களும் படத்தை இது பண்ணுறவங்க தான் அந்த இது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம், இப்போ ஒரு ஏசியே வாங்க போகிறோம். அந்த ஏசி வாங்குறவன் அதை கன்சப்ஷன் பண்ணுறவனுக்கு தான் கேரண்டி கொடுப்பான கண்டி ஏசி தயாரிக்கிறது தான் கொடுக்கணும். அதே மாதிரி படம் தயாரிக்கிறது தான் கேரண்டி கொடுக்கணும். நீங்கள் எங்ககிட்ட கேட்குறதுல வந்து அர்த்தமே கிடையாது. இது சினிமாவில் தான் இது மாதிரியான ஒரு அதிசயம்லாம் நடக்குது. இப்போ இதனால தான் என்ன பண்ணுறாரு, நான் பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டேன், எனக்கு பெரிய டிக்கெட் விற்று கொடுங்க. பெரிய டிக்கெட்னா அரசு விருதுகள் 120 500 விற்று கொடுங்க, ஒரு வாரம் வரைக்கும் விற்று கொடுங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து அது உடன்பாடே கிடையாது எங்களுக்கு. இது உடன்பாடுன்னும் போது நான் பகிரங்கமாக சொல்லுவேன், சில பெரிய நடிகர்கள் இதை வந்து கேட்க மாட்டாங்க. அவருடைய படங்களுக்கு அவர் ரசிகர்களை சொல்லுங்க, இனிமேல் என் படத்தை 120 ரூபா மேலே கொடுத்து ரசிகர்கள் வாங்காதீங்க, என் படத்தை பார்க்காதீங்கன்னு எந்த நடிகராக சொல்கிறாங்களா? அதில் ஷேர் வாங்கிக்கிறாங்கல்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பெரிய நடிகர் படம்லாம் 2000 ரூபா வரைக்கும் டிக்கெட் விற்று என்ன, அப்படி வரும்போது என் ரசிகர்லாம் இது தண்ணி அடிக்காத சிகரெட் பிடிக்காதன்னு சொல்கிறவங்க என் தயவு செய்து என் படத்தை 120 ரூபா மேலே ரசிகர்கள் வாங்காதீங்கன்னு சொல்லுங்களேன். விநியோகஸ்தர்கள் அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே நீங்கள் தானு போய் கேளுங்க, அதில் நடிகருக்கும் பங்கு இருக்குன்றாரு. நீங்கள் இந்த கொஸ்டின் தானுகிட்ட போய் கேளுங்க. அந்த படத்தை வெளியிடுகின்ற விநியோகஸ்தர்கள் சார், விசாலுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது சார். விசால் இப்போ சம்பந்தம் இல்லாமல் என்ன பேசுறாருன்னா, டிக்கெட் விற்கிறது ஆன்லைனில் நான் ப்ரொடியூசர் கவுன்சில் இருப்பேன்னு சொல்றாரு. அதுதான் விசாலுக்கு எங்களுக்கு அதுக்கு பிரச்சனை. டிக்கெட் விற்கிறதுக்கும் ஆன்லைனில் விற்கிறதுக்கு விசாலுக்கு என்ன உரிமை இருக்கிறது? டிக்கெட் விற்கிறது தியேட்டர் சம்பந்தமான விஷயம். தயவுசெய்து அவருக்கு மேலே அவர் ஒரு தயாரிப்பாளர் சங்கம்னா படம் நடிகர்கள் சம்பளம் கொடுக்கறது, ப்ரொடக்ஷன் சம்பந்தமான வேலை, இதை மட்டும்தான் அவர் பார்க்கணும். உடனே நான் டிக்கெட்டுக்கு ₹1 எடுத்து விவசாயி கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்பயே நம்ம சொன்னோம், உனக்கு சம்பந்தமான விஷயம்லாம் பேசாதப்பா, உனக்கு அதுக்கு என்ன இருக்குது, தயவுசெய்து உனக்கு தெரியல, யாராவது ஒரு அட்வைசர் வச்சுக்கன்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் சொல்ல. நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஆன்லைன் டிக்கெட் எங்கே ப்ரொடியூசர் கவுன்சில் ஆன்லைன் டிக்கெட் எங்கே போடுவேன்? ரோட்லேயே ஸ்கிரீன் கட்டு காட்டுவேன்? எங்ககிட்ட அனுமதி வாங்கணும்ல சார். நாங்கள் வந்து மத்திய அரசு கேட்போம், வலியுறுத்துறதே இல்லை சார். இது வந்து மத்திய அரசு சம்பந்தமானது சார். சார் இப்போ ஏதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே எங்களுக்கு இருக்க டாக்ஸ் 30% நல்லா கேட்டுங்க. இப்போ அவர் 28% தான் போட்டிருக்காரு சார். 120 150 எப்படி வரி கொடுத்தா இப்போ மத்திய அரசு போடுது சார். மத்திய அரசு வந்து யார் எடுத்து என்ன பண்ண முடியும் சார்? நாங்கள் கிட்ட கோரிக்கை வைப்போம். நாங்கள் விஷயம் தெரியாத ஆள் இல்லை. ரோட்டில் இறங்கி நான் 4லேருந்து 3 மணி சொல்கிறதுலாம் இல்லை. எங்களை நம்பி பல குடும்பங்கள் இருக்குது. ஒரு தியேட்டர்னா அந்த தியேட்டர் நம்பி 100 குடும்பம் இருக்குது. நான் 3 வேன்னு சொன்னால் ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கிறான், காலேஜ் திறக்கிறான், அவங்களாம் எங்கே போவாங்க சொல்லுங்க? நாங்கள் வந்து யோசிக்க வேணாவா? சார் சாதாரண திரையரங்கில் போகும்போது இப்போ வந்து ₹30 டிக்கெட் அப்படின்னு வச்சுங்க. அதுக்கு முன்ன வந்து 30% டேக்ஸு, இப்போ வந்து 28% டேக்ஸு. அதை கேல்குலேட் பண்ணி தான் வாங்குவாங்க. இப்போ தான் வந்திருக்கு நடைமுறைக்கு. அது என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நாங்களே இப்போ தான் அது சம்பந்தமான ஆட்களை கூப்பிட்டு எங்கள் ஆளுங்களுக்கு நாங்கள் வந்து விளக்கி இருக்கிறோம். புரியுதுங்களா? இது என்னுடைய பாதிப்பு ஒரு 6 மாதம் பொறுத்து தான் தெரியும், வராங்களா இல்லையா என்ன ஏதுன்னு. இப்போ நாமளே ஜோசியம் பார்க்க முடியாது. நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை பற்றி தான் பேசணும் சார். இப்போ நாங்கள் எங்கள் தியேட்டர் சம்பந்தமான ஜிஎஸ்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம். தியேட்டரில் இது மாதிரி எம்ஜி போட சொல்லி நடிகர்கள் அதாவது பெரிய நடிகர் படத்தில் பெரிய நடிகர்கள் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கிட்ட என் படத்தை ஒரு வாரம் வரைக்கும் டிக்கெட் இந்த ரேட் விற்று கொடுங்க, முதல் நாள் 2000 விற்று கொடுங்க, நான் அதில் 40% ஷேர் வாங்கிட்டு போகிறேன் சம்பளம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொதுமக்கள் யாருக்கு கெட்ட பேர் வருது? தியேட்டருக்காரங்க தான் கெட்ட பேர் வருது. விற்க மாட்டோம், தியேட்டர் விற்க மாட்டோம். ஆமா, சார் போய் என்டர்டெயின்மெண்ட் படத்துல எல்லா இடத்துலயும் அதான் சார் இருக்கு. நான் சொல்றது கேளுங்க சார். ஆமா சார், நான் சொல்றது கேளுங்க. காட்சி கூடத்தில் போகும்போது எல்லாத்துலயும் அது நடக்குது. இது இங்க மட்டும் நடக்கல சார். சாதாரணமா சார் நான் சொல்றது கேளுங்க. ஏதோ ஒரு 5% இடத்துல நடக்கிறத போய் நீங்க 100% சொல்லாதீங்க. இவ்வளவு பேசுறீங்க
இல்ல இவ்வளவு பேசுறீங்கல்ல, எந்த நடிகர்கிட்ட போய் கேக்குறீங்களா? உங்க நடிகர் வந்து டிக்கெட் வந்து 2000 ரூபாய் விற்க சொல்றீங்க, 2000 ரூபாய் விற்க சொல்லி கேக்குறீங்களா? இங்க வந்து கேக்குறீங்களா? சார் எல்லா நடிகர் படம் தான் விற்கிறீங்க சார், எல்லா நடிகர் படம் தான் விற்கிறீங்க. சமீபத்தில் வந்ததுல கபாலி படம் தான் அதிக விலைக்கு இதெல்லாம் பட்டியல் எடுத்துட முடியுமா? எல்லா நடிகர் படம் தான் விற்குது, எல்லா நடிகரும் ஷேர் தான் வாங்கி போறாங்க சார், எல்லா நடிகரும் ஷேர் தான் வாங்கி போறாங்க. வந்து மீண்டும் இன்னும் பெரிய பட்ஜெட் படங்கள் வர இருக்கு, இந்த ரஜினி போன்ற பெரிய நடிகர்களுடைய படம் இன்னும் வர இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு மீண்டும் ஏற்கனவே கட்டாயப்படுத்தினது போல மீண்டும் வந்து இது மாதிரி கட்டாயப்படுத்தி அதிக விலைக்கு விற்க சொன்னா என்ன பண்ணுவீங்க சார்? நாங்களும் ரசிகரோடு சேர்ந்து ரோட்ல நின்று போராடுவோம். அதை விட உங்களுக்கு என்ன வேணும் சார்? இனிமேல் அது மாதிரி யாராவது விநியோகத்தை சொன்னா நாங்களும் ரசிகர்களோடு சேர்ந்து ரோடில் இறங்கி போராடுவோம். அதிகமாக கட்டணம் விற்க மாட்டோம்னு. இதை விட வேற என்ன அசூரன்ஸ் வேணும்?